கனிமுல்ல சஞ்சீவ என்று அழைக்கப்படும் சஞ்சீவகுமார சமரரத்னவின் கொலையின் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி உட்பட 5 பேர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களை நாடு கடத்தி இலங்கைக்கு அழைத்து வர சட்ட அமலாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். குற்றப்புலனாய்வு பிரிவின் இன்ஸ்பெக்டர் ஹிஹான் சந்திம மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒழுகல ஆகியோரின் தலைமையில் நேபாள பாதுகாப்பு படையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த விசேட நடவடிக்கையின் போதே இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளன. சந்தேக நபர்கள் காத்மண்டுவிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பல மாடி வீட்டில் தங்கியிருந்த போதே கைது செய்யப்பட்டனர். செவ்வந்தியுடன் கைது செய்யப்பட்டவர்களில் JK பாய் என அழைக்கப்படும் கென்னடி பெஸ்டியன் பிள்ளை என்பவரும் அடங்குவார். இவர் கொலைக்கு பிறகு செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பி செல்ல உதவியதாக நம்பப்படுகிறது. கைது செய்யப்பட்ட குழுவில் கம்பகா மற்றும் நுகேகுடியைச் சேர்ந்தவர்களும் அத்துடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதியினரும் அடங்குவதாக போலீசார் உறுதிப்படுத்தினர். கனிமுல்ல சஞ்சீவ கடந்த பிப்ரவரி 19 இலக்கம் 5 கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் வைத்து அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை இஷாரா செவ்வந்தி வழங்கியதாகவும் சம்பவம் நடந்தவுடனேயே துப்பாக்கி சூடு நடத்தியருடன் செவ்வந்தி தப்பி சென்றதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்தது. சந்தேகத்தின் பேரில் துப்பாக்கி சூடு நடத்திய சமிது டில்ஷான் மறுநாளே கைது செய்யப்பட்டார். கொலைக்கு பிறகு செவ்வந்தியை தேடும் பணி கொழும்பு குற்றப்பிரிவு விசேட அதிரடிப்படை மற்றும் ஏனைய பாதுகாப்பு நிறுவனங்களுடன் இணைந்து நாடு தழுவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் அவர் JK பாய் உதவியுடன் நாட்டை விட்டு தப்பி சென்றது கண்டறியப்பட்டது. இதேவேளை இந்தோனேஷியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்ட 5 முக்கிய நபர்களான KL பத்ரன பத்மே, பானந்துரை நிலங்க, கமோண்டோ சலிந்த, பெக்கோசமன் மற்றும் தம்பிலி லஹிரு ஆகியோர் ஆகஸ்ட் 27 இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டனர். மேற்கு யகார்த்தாவின் எபோட் ஜெரோக் பகுதியில் உள்ள குடியிருப்பு வளாகத்தில் வைத்து இந்த கைதுகள் நடந்தன. இந்தோனேஷியாவில் நடந்த நடவடிக்கையை உதவி போலீஸ் அத்தியட்சகர்களான ரோஹான் ஒழுகல மற்றும் மஹிந்த ஜெயசுந்தர் ஆகியோர் தலைமை தாங்கினர். இவர்கள் ஆகஸ்ட் 23 முதல் ரகசியமான மற்றும் சவாலான ஒரு பணியை மேற்கொண்டு வந்தனர். எல்லை தாண்டி செயல்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் வலையமைப்புகளுடன் தொடர்பட்டதாக நம்பப்படும் சந்தேக நபர்களை வெற்றிகரமாக கைது செய்வதில் அவர்களின் முயற்சிகள் உச்சகட்டத்தை அடைந்தன. சட்டபூர்வமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக சந்தேக நபர்களை விரைவாக நாடு கடத்துவதற்கு இலங்கை போலீசார் தற்போது சர்வதேச பங்களிப்புடன் இணைந்து பணியாற்றி வருகின்றனர்.